அண்ணன் அண்ணன் பொடியன் உங்களோட பொடியன் பாரு. அக்கா இல்லை என்னடா தம்பிண்ட அப்பா வந்து அங்கே நீ அங்கே உள்ளுக்கு கொண்டு வா. நீ வா, நான் நிற்கிறேன் பா. இதான் தன்னம்பிக்கைக்கு சிறந்த உதாரணம். அம்மா மாரிமலை காலம் என்ன கோழி கூட என்ன சொல்லுது உனக்கு என்னென்ன விஷயங்கள்ல அறிவு இருக்கணும் அந்த விஷயங்கள்ல சூப்பராக அறிவில்லை. ஆனால் இந்த மீனுக்கு பல் இருக்கு, கோழி முட்டையை குடிக்கும், அந்த விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிறா அப்போ அவனுக்கு. ஆனால் அவ நிசாக்கா சொன்னவா தான் கொடுத்த கோழி ஒரு நாள் முட்டைறத பிளவிடாண்டு. ஏன்னா அவ வந்து சொன்னவா தன் பிரச்சனையெல்லாம் முழுக்க கோழிகளுக்கும் சொல்லித்தான் வளர்த்தான். அதனால அது ஒழுக்கமான கோழியாக தான் இருக்குமே. அவன் கோழிகள் உண்டு எங்கானே எல்லாம் செத்துட்டேன்றான்னு நம்மளுக்கு தெரியுமோ? என்ன ஒரு கோழி எங்கானையில எல்லாம் செத்துட்டேன்னு சொல்றா, வித்துக்கு தாவரியா? அப்படி எதுமா இருக்குதா? அப்படி இருக்கலாண்ணா. இலங்கையில் நிலவர சால முகத்தால பொடிகள் படுற வாட்டப்பேங்க கொஞ்சம் ஓமா சு ஆத்தே யார் வருதுங்க. அப்பா நிற்கிறார், உங்களோட அப்பா நிற்கிறார். ஒன்றும் பொடிய மாதிரி தான் கை வைக்காங்க. இங்கே வாடா, அடே வாடா இங்கே. சரியில்லை இங்கே பூலாம் வரும். நாங்கள் நினைவு நீ இப்படி ஆக்கி நான் கூட எப்படி உண்மை அண்ணாச்சி ஆச்சியை கொண்டு போகணும். அம்மா யாரோ புது ஆக்கள் இருக்காங்கடா. மழை நேரங்களில் வந்தால் தான் வீட்டு வேலை ஆகட்ட கூட்டு வேலை ஆகட்ட இதெல்லாம் பிடிக்கலாம். நான் நிற்கிறேன் தாவாரத்துக்கு, நீங்கள் நிற்க காணாமல வாங்க வாங்க இங்கே. என்னென்னா நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், நீங்கள் எடுக்கிறீங்க போன பெருசாக பாய்க்கக்கூடாது, பழுதா இல்லை போடும். மற்ற என்ன இல்லை கோழி என்ன விளக்கம்? சரி புளையொண்டும் இல்லையா, 2 கோழி இப்போ ஒன்று தாக்கையில் கிடக்குது. அது கோழி ஒரு நாள் பார்த்து முட்டை கட்ட இல்லையோ? ஆக்கிய முட்டை நான் இப்போ 30-40 முட்டை வித்துட்டேன். அப்போ முதலாதான் அந்த 40-40 முட்டை கட்ட சொல்லாம இப்போ கொண்டு ஒரு கோழி தாட்ட சொல்றேன். எங்கட மனநிலைமை இருக்குல்ல, அப்படி இல்லை. இதான் நான் நேற்று வீடியோ சொன்னான். இவ்வளோ வெள்ளை பேப்பரில் அந்த கருப்பு டொட்டை மட்டும் தான் பார்ப்பாங்க. இல்லை நான் அப்படி இல்லை, முட்டை வித்து இது வேண்டுறேன் நான் சரியோ. மற்றது அந்த சாப்பாடுக்கு நான் வளர்க்குறேன். நான் இன்றைக்கு ஒரு கோழி அன்றைக்கு என்ன நடந்தது கரசியை போடுற வண்டி வைக்கிறேன் ஐயா. மற்ற அந்த போத்துல சளி மருந்தண்டா அது வண்டி வச்சேனா அப்படி 2-3 தடவை வாங்கினா அந்த பாமேஸ்வரோட காய்ச்சி பண்ணி இந்த வண்டி வைக்கிறோம். நான் அப்போ 2-3 நாளாக தூங்கி சூவல் 2 சூவல். அப்போ தனியாக பல்லு தட்டி விடுறீங்களா? இந்த இப்போ இந்த துப்பராக கூட்டி விடவே நான் கதைச்சா வந்து பகடி பண்ணுறேன்னு சொல்லுவேன். அப்ப அங்க உள்ளுக்கு வாப்பா, அங்க உள்ளுக்கு வாங்க. படிக்கல கோழிக்கு பல்லு இருக்கும் இல்ல? அம்மா இல்ல இல்ல அது சொண்டு விடாது. நீங்க சொல்லுங்க கோழிக்கு பல்லு இருக்கும்? பல்லு இல்ல சொண்டு விடாது. சொண்டா நீங்க தானே சொண்டால கோழி சொண்டாதான் சாப்பிடுறது. பல்லு கையாசின்னு சொல்றேன். கடிக்கிறோம் பதிரியாப்பா அதுல வாங்க ஓட்டு அடிக்கலடா, லைட் அடிச்சு பாத்துறேன், டக்கு அடிச்சு விட்டா பின்னு ஓட மாட்டேன். இதை பார்த்துட்டே இப்போ ஓடி இருப்பேன். இது என்ன கோழிக்கு பல்லு இருக்கம்மா? இல்லையா நீங்க இதெல்லாம் அது நீங்க சொல்ற சரி, சேவலுக்கு இல்ல, ஆனா பேட்டு கோழிக்கு இருக்கு. சொண்டு கரையா பாருங்க, சின்ன சின்ன பல்லு. குருணி பல்லு நீங்க உரிக்க வாய உரிக்க போறீங்க, தலையோட வட்டி எரிஞ்சு ஓடிக்கலானே. மீனுக்கு பல்லு இல்ல தானே? கோழிக்கு மீனுக்கு ஒரே மாதிரி. நானண்டா அறியல, எனக்கு இந்த வயசுக்கு நான் அறியல. கோழிக்கு இருந்து மீனுக்கு இருக்கு. நான் மீன் தோன்றனால
இப்போ எந்த மீனுக்கு பல்லு இருக்கு சூடாக்கி சூடைக்கு சுறாக்க கிடாக்கு திருக்கைக்கு கிடாக்கு மற்றது மீனுக்கு அந்த சின்ன ஆட்பு ஒரு இனத்துக்கு பல்லு இருந்தா அந்த எல்லா இனத்துக்கும் நண்டுக்கும் இல்லை கணவாய்க்கு கிடாக்கு கணவாய்க்கும் கிடாக்கு பல்லோ என்ன கலர் அது கருப்பு பல்லோ அம்மா வேற கூட கிடக்கு மெக்கு மெக்கு நினைஞ்சு மெக்கு இதாட்டு கூட எங்களுடைய மை கிடக்கு அதுல எடுத்தா பண்ணி பாருங்க பாருங்க நீங்கள் இன்னொரு கூட கிடக்காமோ இல்ல இன்னொன்று கூட தான் ஜூவா அது அம்மா கூட தம்பி சொல்றேன் நீங்க நீங்க வாங்க இல்ல இல்ல அவ நினைய விட்டா சிக்கலாம் சரியா தண்ணி சரியா கூட நினைது பிரச்சனை இல்லையே புது கூட இல்லை தானே அந்த நீ அதை துராப்பா கொண்டாடா துராப்பா இருக்காங்க ஏன் கோழி கூட பூட்டியாடாக்கு அம்மா மாறி மலை காலம் என்ன கோழி கூட என்ன சொல்லுது இது மழை நல்லா தாவார வாண்டைக்கு அடிச்சபடியா இல்லாட்டி படம் முடிஞ்சிக்கும் எடுத்த ஐயா இருக்கா ஓட கவனம் வளர்க்கும் ஐயா அடே தம்பியே இது வந்து நாங்க தான் வேண்டி தந்த கோழி நீங்க அப்புறம் ஒன்றும் பண்ணல ஒன்றும் பண்ணதான் ரெண்டு அந்த மத்த கோழிகள் அடை வச்சு ரெண்டு குஞ்சு தான் வச்சுக்கூடாது இது இந்த முட்டைகளை எல்லாம் சேர்ந்து வச்சு நான் 15 முட்டை அது இதுல இப்ப எல்லா கோழியும் முட்டை விடுதோ அதுல இல்லாம 10 முட்டை தான் நட்டு கொண்டு வைக்குது விலங்கல எல்லா கோழியும் விடுதோ முட்டை 10 முட்டை எடுக்குது கணக்கு 10 முட்டை விடுதா எந்த கோழி விடுதுன்னு தெரியா எந்த கோழி விடுது அப்படியே சிலது குடிக்குது கொஞ்சம் எடுக்காம விட்டோம் குடிச்சிடும் குடிச்சிடும் கோழியோ என்னடா இது தம்பியும் கோழியே முட்டையை கொத்தி குடிக்குதோ அது கொத்தி குடிக்குது ஆனா உனக்கு என்னென்ன விஷயங்கள்ல அறிவு இருக்கணும் அந்த விஷயங்கள்ல சூப்பரா அறிவில்ல ஆனா இந்த மீனுக்கு பல்லு இருக்கு கோழி முட்டையை குடிக்கும் அந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கிறா அப்ப அவனுக்கு இல்ல இப்ப திறப்பு என்னத்துக்கு திறப்பு தேவையில்லை லாபம் திறந்து கரைச்சல் பாஞ்சிட்டு என்ன வழியில நீ அதான் ஹாட்டோக்கா கோழிய இதுக்கு இப்ப எத்தனை கோழி நிக்குதம்மா எல்லாமே 31 நிக்குது மொத்தம் எத்தனை சந்தாங்கள் 30 இல்ல 31ல நான் 4 செத்துட்டுதான்டா 4 செத்துட்டோ வித்துட்டீங்களோ ஐயோ அஞ்சு அப்பங்க இதுல மட்டும் பயங்கர கங்கையா தாக்க மழையாண்டு ஓட்டி இருந்தேன் இங்க வேட்டாவா சாக்கா வச்சுக்கிறாளா இதுதானே மழையாண்ட வைக்க நான் மருந்து குடிக்க வேண்டி என்ன என்ன காரணத்துக்காண்டி செத்தது அந்த ஒரு தூக்கம் மாதிரி தான் நின்றது 2-3 நாளா மருந்தோடு கொடுத்து இங்க இதெல்லாம் தூங்கி கொண்டு நின்றது அதுக்கு நான் மருந்து தண்ணிக்க போட்டு வீக்க குளிச்ச மொத்தம் கூட்டு குளிச்ச அதெல்லாம் பண்ணி அந்த கரைச்ச அப்புறம் நான் அவர் கொஞ்சம் உயரா தெரியுறேன் இங்க அந்த சேவலா இருக்கு அந்த காத்து அது கொஞ்சம் உயரா தெரியும் முட்டை விடுதோ இல்லையே அது முட்டை இடையில சேவல் என்ன ஐயானே அங்க அதுவும் தூங்கி கொண்டு வந்தா 3 நாளா வெள்ளை பிச்சர் எல்லாம் பிச்சு நான் பேருந்து அதுவும் மறந்தப்பா அங்கே வரைக்கும் ஒரு மாதிரி தவிர்த்து ஆனா உண்டு கோழிக்கு வந்து அந்த மழை பெஞ்சா ஒரு வருத்தம் வருமா சரியோ கொஞ்சம் கவனமா இருக்கும் தண்ணியோட கலந்து கொஞ்சம் வச்சோம் தண்ணி வேணா இதோட தவுட்டோட கரைச்சு கொஞ்சம் ஆனா அவ நிசாக்கா சொன்னா தான் கொடுத்த கோழி ஒரு நாள் முட்டைறதுல புலவிடாண்டு உண்மையாத்தான் நீங்களும் பார்த்த கோழிகளுக்கும் இது ஒரு விசித்திரமான கோழியா இருக்கோ இல்லையோ மாதிரி நிறைய பெரிய உயரமான ஏன்னா அவ வந்து சொன்னா தண்ட பிரச்சனையெல்லாம் முழுக்க கோழிகளுக்கும் சொல்லித்தான் வளர்த்தான் அதால அது ஒழுக்கமான கோழியா தான் இருக்கு உண்மையா இது டேலட் அது நல்ல கலசியா போடுறோம் அதில் வச்சோம்னா கலகலன்ட்டு எல்லாரும் போட்டவன் என்ன கலர் முட்டை வெள்ளையோ மஞ்சளோ இல்லை ஊர் முட்டை இல்லை இல்லை முட்டை என்ன கலர் முட்டை முட்டை வெள்ளை சிவப்பாம் இருக்கும் சிலது வெள்ளையா இருக்குது இந்த லக்காங்கோழி முட்டை உள்ளுக்கு கறி அவிச்ச அப்புறம் என்ன கலர் சிவப்பு தான் மஞ்சள் இல்லை இல்லை ஒரு வித்தியாசமான சிவப்பா ஊர்கோழி முட்டை அதான் ஒரு அந்த நான் ஊர்கோழி முட்டை கிடக்க இப்போ
ஒரு 4 கிட்ட கிடக்கு எத்தனை எனக்கு வேணும் ஒருவார் தம்பி கவனம் கவனமா நான் விடிக்கத்தாங்க வெத்தில கண்டு வாங்கி வந்து வச்சேன் நான் எங்க கோழி கொத்தி போட்டு கொத்து தானே அதானுங்க அதெல்லாம் பூண்டு வெத்தில கண்டோ ஓ ஏன் வெத்தில கண்டு அதனால விராக வளர்த்தாங்கனே வளரட்டு மட்டும் பட்டுதுல 2 கண்டு வாங்கி அதான் அந்த கோழி கொத்துது அதான போட்டு வச்சு முதல் வச்செல்லாம் ஃபுல்லாக கொத்தி போட்டுது கோழி என்ன வெத்தில சப்பி தின்னுது அது கொத்துது வச்சு கொத்தி அந்த குருத்தெல்லாம் கொத்தி சாப்பிட மாட்டோம் சும்மா கொத்துறது என்ன காசுக்கு ஒன்று வெத்தில கண்டு ஒன்று 150 ரூபா 150 ரூபா என்ன காரணத்தால் மழை பெய்தாமா தெரியாது அது இந்த சித்திரையில் சிறு மாரி தானே ஐயா சிறு மாரி 2 வாரம் 28 முந்தா என்ன மாதிரி ஆள் எப்படி இருக்கிறார் ஒருத்தர் இருக்கிறார் இப்போ கடை 2 ரோட்டுக்கும் போறையில ஒன்றும் போடல ஊர்றையில பேசாமல் இருக்கிறேன் அம்பே கரண்டும் பாஸ்டர் வந்து செய்து வந்துட்டு போனது ஃபுல்லாக செய்யல அந்த அவளத்தை எங்கடா சஞ்சி பாசுரோ அதை நாய்க்கின பண்ணி ஆட்டியன்டா பண்ணி நல்ல மனுஷன் மழையே இல்லையா வந்த உண்மையிலேயே அந்த நல்ல மனுஷன் ஆனா என்ன வேலை காக்கல் இல்ல வேலை காக்கல் இல்ல அதான் பிரச்சனை அந்த பெட்டியும் வண்டி போட்டு எஞ்ச அங்கால சும்மா அப்படியே ஒரு பைப்பும் பண்ணிட்டு இந்த நானும் இதான் நாங்கள் பொடியல் கூட நிற்கிறாங்க உங்களை பக்கத்து வீட்டுக்கார பிள்ளைகள பக்கத்து வீட்டுக்கார கரண்ட் வேலை செஞ்சு தந்துட்டாரு அந்த இவ்வளோ தானே தந்துட்டு மற்றதோ இன்னும் மங்கால அறைகளை கொண்டும் செய்யலை சேர்ந்து தான் உங்களோட கதைச்சிட்டு சொல்கிறேன் அங்க அதுண்ட அந்த மெயின் சுவிட்ச் எடுத்து இங்கே போட்டிருக்காரு ஓ ஓ ஓ இதாண்டா முந்தி எங்கட விட்ட இடம் டிவி இது பெனசோனிக் தானே இல்லையா இது வேறு மாடலா இதே மாதிரி தான் பெனசோனிக்கு 2 பக்கம் கோன் வரும் சோனியண்டா ஒரு பக்கம் இதில் கீழே கோன் வரும் இதுதான் முந்தி அப்போ இருக்கு விளையாட்டு தான் இது மோட்டார் சுவிட்சோம்மா மற்றது கேட்க மறந்துட்டேன் அந்த மாத காசு வருது என்ன எடுத்தீங்களா 2 முறை புத்தகம் கொண்டே 15 எடுத்தீங்களா காட்டுங்க புத்தகம் என்ன அந்த அக்காவா அனுப்பின ஒரு செக் பண்ணி சொல்லல பாவம் இல்லையா ஏடிஎம் காட்டுலையா விட்டு எடுத்தேன் வா கொண்டு தான் ஏடிஎம் கார்டில் எடுத்தீங்க வா கொண்டு நடத்தினா அப்போ ஃபோனுக்கு மெசேஜ் வந்துருக்குமே அது இந்த ஃபோனுக்கு ஓ அப்படி எனக்கு தெரியல அப்படி வந்தது இல்லை உங்களோட ஃபோனுக்கு வந்ததா ஆட்டு பேரில் கேட்கணும் உங்களோட பேர் தானே அப்போ அம்மாண்ட ஃபோன் நம்பருக்கு மெசேஜ் பாரு இல்லையோ சின்ன ஃபோன் இல்லை இந்த ஃபோன் நம்பர் அந்த சின்ன அந்த இந்த ஃபோன் நோக்கியாகும் அது அப்போ இப்போ எத்தனை மாதம் காசு எடுத்து போட்டியல் இல்லை எத்தனை மாதம் காசு 3 மாதம் ரெண்டா எத்தனாம் தேதி போடுறேன்னு சொல்லி சொன்னோம் 20ஆம் தேதி அப்புறம் அப்போ அந்த அக்கா போடுற வாசரி இல்லைப்பா அதான் அக்கா சொல்லணும் ஐயா தான் நான் பாசோட நான் சொன்னேன் அக்கா தம்பிட்ட இருக்கா கதைக்க அதை எங்கட ஒரு ஒண்டோட தம்பியாட்ட அண்ணா அந்த மகன் உண்டு வெண்ணில 2 விரைக்கியான ஃபுல்லாக இந்த மோட்டர் சைக்கிளை பின்னுக்கு இருந்து வேற விழுந்து போச்சு அதோட இப்போ 6 மாதமாக ஹாஸ்பிட்டல்லையே கிடந்து படுக்க விட 1 வருஷமாகுது படுத்ததான் இந்த பைப்புக்குள்ளா வச்சு தான் தண்ணி விடுறது என்ன இந்த சாப்பாடு அடிச்சு தண்ணியா விடுறது அவன் பாம்புலாம் வயசு தான் சின்ன எல்லாம் கஷ்டப்படுறது 2 சின்ன பிள்ளைகளும் கொஞ்சம் வந்துட்டு கொஞ்சம் அவனுக்கு என்ன வயிற்றுல மடிப்புகள் கூடவா கிடக்கு கொண்டே காட்டுங்க அதெல்லாம் வேணாண்டு அதான் அதுலேங்க அவர் கொஞ்சம் சாப்பாடு எத்தனை வயசு ரெஞ்சியாக எத்தனை வயசு அப்படித்தான் வரும் 15 உங்களுக்கு யார் எங்களோட அண்ணன் உண்டோட அண்ணன்ட்ட மகன் அங்கே உண்டோட அண்ணன் மகனோ அதாவது ஒரு சரியான கஷ்டப்பட்டு ஞாபகம் ஒரு பேம்பர்ஸ் கட்ட கஷ்டப்படுதல் கிடந்ததெல்லாம் பொறுக்கி அங்கே கார டைம் மாறி சொந்தக்காரன் உதவி செய்து தான் இவ்வளோ நாள் அதனால் ஊடக்கரை வீடு உங்க தான் கிடந்தது இந்த தகர வீட்டுக்கு வச்சுக்க இல்லாதண்டு தாய்க்காரி வீட்டை கொண்டு போய் வச்சு பார்க்கணும் அப்போ அதுக்காக பாசர்கிட்ட போய் வீடு தேடி போய் நம்பர் வேண்டிங்க அவர்கிட்ட நம்புறேன் இந்த மனுஷக்காரிட்ட போய் பண்ணியிருந்தேன் வேண்டி கொண்டு வந்து அவர் அடிச்சு சொன்னாருக்காக வேந்த அவருக்கு அந்த இதில் ஓட்டு கோணுக்குள்ள ஏற்றி விடுறதான் அது இல்லாமல் ஏற்றி உங்களை காட்ட சொல்லி எனக்கு காட்ட சொல்லி பாஸ்டர் கொடுத்தீங்களோ அப்புறம் பாஸ்டரை கண்டே நான் பல வருஷமா அது
நான் பாஸ்வேர்டு இப்போ கட்டஞ்சி பிள்ளை பாஸ்வேர்டு எங்கட விட்டு வேலை பாஸ்வேர்டு தான் செஞ்சேன் பிறகு பாஸ்வேர்டுக்கு நேரம் இல்லாமல் போட்டுதில்ல அப்போ எங்களுக்கு அவசரம் அப்போ நான் பாஸ்வேர்டு சொல்லி போட்டு பிறகு வேறு ஒரு அண்ணங்கள்லாம் செய்யணும் அப்போ வேந்தானா அதுக்கு பிறகு அந்த கட்டஞ்சி பிள்ளைகிட்ட போய் நம்பர் குடிக்க ஓடி தெரிஞ்சு கேட்டு பார்த்தேன் அந்த பிள்ளையும் கூட நம்பர் இல்லையாமட்டு சொல்லிட்டு சரி வாம உபயோகம் சில விரட்டும் பாப்பம் என்ன பிரச்சனைடா நாங்கள் முன்ன மாதிரிக்கு இப்போ பெருமளவில் உதவியலன்ட்டு செய்கிறேம்மா பழைய ஆக்களை தான் செய்கிறது பழைய ஆக்களை தான் போய் பார்க்குறது அந்த மாதிரி தான் போய் கொண்டுக்குது இப்போ நீங்களும் பழைய ஆக்கள்ன்ற அந்த ஒரு சேர்வைக்கு வந்தோடய தான் உங்கள்டையும் வந்தனாங்க அது சரியோ அதான் நான் இப்போ அந்த ஒரு இதையும் வச்சு தான் நான் இந்த கரண்டையும் வந்து செய்கிறாரு இல்லை மழைக்கு இப்போ ஒரு நாள் எரிஞ்சும் போச்சோம் சொன்னீங்க அதுக்கு பிறகு அது பிறகு திரும்ப பேர் தெரிஞ்சு போச்சு அப்போ அதுக்கு பிறகு தான் நான் இந்த குளாரி வச்சுட்டு போய் திரும்ப போய் 3 தினம் ஒரு நாளைக்கு எரிஞ்சாண்டது என்ன அப்போ நெருப்பு இது கரண்ட் இல்லை விளையாட்டு ஐயோ பேருந்து நாங்கள் ஹலோ ஹலோ ஓமாக்கா எங்கே நிற்கிறீங்க நீங்கள் நான் இங்கே புண்ணாக கட்டுவேன் அவள் யாருன்னு இருக்கிறேன் ஹலோ யாரு நான் இங்கே கிருஷ்ணா ஆகிறேன்க்கா ஓ சாரி நான் இங்க பாருங்க சந்தில நிக்கிறேன் சண்டிலிப்பா சந்திலையோ ஏன் மழை நேரமே நான் அங்கே நிற்கிறேன் மின்னல் அடிச்சாலும் நான் வந்துருக்கிறேன் நான் இங்க ஒரு எக்ஸாமெண்ட்டுக்கு போனாலும் வந்து அவனுங்க சந்தோஷங்க அங்க பக்கத்துல நிக்கிறேன் அப்போ கூட்டிட்டு வாங்குவன் பக்கத்து வீட்டு எங்கட நீங்க எங்க வீட்டை நிக்கிறீங்க எங்கட வீட்டையா உங்களோட வீட்டை போனாங்களா ஆக்கல காணையில் என்ன அப்புறம் நாங்கள் இஞ்சால அந்த கோழி வண்டி கொடுத்தோம் அந்த அம்மா இந்த வீட்டை நிற்கிறோம் சரி சரி எங்க பக்கத்து வீட்டை நிக்கிறேன் சந்தோஷ் அந்த அவன் வீட்டை போட்டு நாங்கள் இஞ்சால வந்துட்டோம் என்ன அவன் கோழிகள் உண்டு எங்க காணையில் எல்லாம் செத்துட்டேன்றான்னு நம்மளுக்கு உங்களுக்கு தெரியுமோ தெரியலையே என்ன ஒரு கோழி எங்க காணையில் எல்லாம் செத்துட்டேன்னு சொல்றா வித்துக்கு தாவரியா அப்படி எதுமா இருக்குதா அப்படி இருக்கலாண்ணா அதான் ஒரு அடியாச்சானே என்ன கதாடாப்பா இது 1-2 பரவாயில்ல சரி நீங்க நாளைக்கு அந்த 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 அதுக்கு முன்னாடி ஒரு கடை உண்டாக்கு அவர்த்த நிற்கிற மழையா கிடக்காக்கா நீங்க சரி வாங்கணும் அவ பிள்ளையா சொல்லல உண்மையா ஒரே அடியா காணலண்டா பொய் தானே எல்லாம் ஒரே அடியா சாரண்டா என்ன அது ஒரு அற்றம் இல்லை தானே அது ஆனா உண்டு நிசாக்காவிட்ட எல்லாம் ஒரே அடியா சித்து அது இது பிடிச்சது மரணே எங்களோட டைம் அப்படி தானே நான் சென்னைக்கு போவேன் கூட்டுக்க வேண்டு அப்படியே விட்டுட்டு போடணும் பெரிய சொந்தத்தில் வளர்த்தான கோழி தானே பகலோ 7 கோழி பகலோ பகல் நாங்கள் போட்டோம் ஐயோ அப்படியே மரணா உள்ளுக்கு போ ஃபோன் திருந்து ஃபுல்லாக எல்லாம் அப்படியே அதெல்லாம் கடிச்சு வச்சு அதுவும் சாப்பிட மாட்டுது தனியாக மட்டும் இதான் மாட்டேன் இந்த நெஞ்சை மட்டும் கடிச்சு விட்டுக்கூடாது ஐயெல்லாம் ஓடரில் எடுத்துக்கிறா கிஞ்சா ஆள் 6-3 ஆளர் மாதிரி இருக்கிறார் அவர் கந்தமுருகேசனார் மாதிரி இருக்கிறார் அடே அதுப்பா காய்ச்சட்டீங்களா எல்லாம் கண்டவானு தெரியுதாப்பா அதுப்பா என்னண்டு மருமக்களை பேசுறானுங்க முறையில தானங்க மாமா என்னண்டு மாமா என்ன கதைக்க செய்யறா கதைக்க செய்யறா மாமா சும்மா சொக்கையில தானே அவனை பேசுவான் சொக்கையில நூறு தங்கினது விளங்கிட்டு அடி கல்லி ஏனடி நடிக்கிற கதையாடி விளங்கிட்டது நீங்க என்ன சித்திரவசு அப்படியாவது ஒரு சந்தோஷத்தை எங்களுக்கு கொடுப்பான்டா அதுலயே நடிக்கிறான் கிட்ட வந்துது என்ன மாமா சொல்லி விட என்ன அம்மா எனக்கு அடிக்கிறான்னு சொல்லு அவங்க பொறுத்து சொல்லி அப்போ உங்களை எத்தனை பிள்ளைகள் 2 பொட்டிகளும் வேற ஒரு பொடியும் 3 அப்போ உங்களோட வீட்டில் நீங்களும் இவரும் தான் அப்படியே இல்லை இல்லை அவங்க கூட என்னோட கூட அதெல்லாம் வீடு சீரில்லை அங்கே சண்டையில் அது கதவுல ஐயோ கடவுளே நான் சும்மா வெம்பலா கேட்டாமா நீங்களும் விவரம் அப்படின்னு இவருக்கு என்ன பிறப்புல எந்த பிடிய பிறப்புலான ஐயோ கடவுள வாங்குனா அவள் மூத்துவா பிறந்து 5 வயசு பிறந்து இவர் பிறந்து
அப்போ இந்த டெலி பொம்புறதுனா சரியான பயம். அது இந்த பொம்பர் ஏரியா அப்போ அந்த யுத்தங்கள் இருக்க சரியான பயம், வயத்தில் இருக்க சரியான பயம். 10 மணி நீங்கள் அந்த பயந்த எஃபெக்ட் தான் இவருக்கு தாக்கிது. எல்லாம் உருக்கித்தான் உடம்பெல்லாம் கிடந்தது. ஐயோ அந்த பஸ்ஸுக்கு வைக்க 50 ரூபா 100 ரூபா ஒரு பஸ்ஸுக்கு போய் வேறு அப்படி பெரிய அதில் கொண்டே செய்து தான் ஒன்று அலை செய்யணும் போய் அதுக்கப்புறம் அந்த இறுக்கங்கள் கொஞ்சம் குறைஞ்சு. அப்போ இவர் இருக்கிறதுக்கு அப்புறம் இந்த ஆள் என்ன அதான் இப்போ போயிருக்கிறார். ஆனால் சட்டு இது விளங்குதாங்க என்ன செய்யணும் எது சொல்லணும் விளக்கம் தெரியும். அடே சும்மா தொட்டி பாருங்க பயப்படுறேன் அடிக்க போகிறேன் கதையாளண்டா ஆனா விளம்பி அடிக்க பிடிச்சேன்னா அண்ணா ஆளு கூட ரெண்டாடி முந்தண்ணா சொல்லு அடிக்கதான் சொல்ல என்ன சொல்ல சொல்லு சத்தியான வாழ அண்ணே அண்ணே ரெண்டு கூட அண்ணே இஞ்சி வா ஆருக்கு இவனுங்க உனக்குமா இஞ்சி வா அடே இஞ்சி வாடா நீங்க கதையாடா மேசாக நீங்க இருக்க வேண்டிய மேசாக இஞ்சி வா மாமா இருக்கா கதைக்கவே மாமா கதண்டு வா மேசாக கிட்ட வா ஆளு விளங்கிட்டு மேசாக இஞ்சி வா அடே அண்ணா போவிட்டு கதைப்ப தான் சொல்லுவேன் அப்படியே இருந்தேன் தான் நாங்கள் கதைச்சா நாங்களே என்ன அடிச்சா சொல்லுவார் என்ன வீடு கட்டி தந்தார் பண்ணால கிருஷ்ணா நீ உங்களுக்கிட்ட வழியில் போங்க எல்லாரும் அதான் படிக்கலைன்னு சொல்லுவார் சொல்லுவேன் நீங்கள் அதான் எங்கட சுக்கு சின்னக்கு எந்த கிடையாது அப்படிதான் சொல்லுவாங்க அதில் விடாம என்னென்று பொழுது எடுத்தது கிருஷ்ணா கட்டி தந்தது நீங்கள் வள விட்டு வழியில் போங்க உங்களையுமோ படிக்கலை என்ன வாங்கலை என்ன கூட நீ அப்போ அதெல்லாம் கிடக்கு விளங்கு எத்தனை வயசு ஆளுக்கு 34 அதான் குர்றா வேண்டாம் மெசாக என்னண்டுகள் என்ன பேசுறான் மாமாக்களை பேசுனேன் ஓகே என்னண்டுகள் மேசாக என்னண்டுகள் அவி என்னண்டுகள் என்னடுகள் அவங்க அவியருக்கு என்ன மாமாக்களை பேசுங்க மலைக்க நிற்கலையா எங்களோட சும்மா இல்லையாம தான் நாங்கள் பார்த்துக்க அங்கே போய் கதிரை வாங்கியாரு அங்கே போய் கதிரை வண்டிக்கு பாருங்க அங்கே அவங்க அக்கா விட்ட உங்களோட அக்கா விட்ட உங்க பேர் கதிரை இல்லாமல் இங்கே 2 காரை எடுத்துண்ணா போய் அச்சாப்பில் ஓடியா முந்தண்ணா 2 காரை எடுத்துண்ணா இங்கே அங்கே அவங்க கூட அத்தான் இல்லை நீ போய் பறையாமல் தூக்கிட்டு வரீங்க தூக்கிட்டு வரீங்க முந்த காலை என்ன நிமிந்துவேன் போய் அங்கே தூக்கிட்டு வரீங்க போய் பேசுவார் சரி அப்போ நாங்கள் போட்டு வரோம். இப்போ நாங்கள் மெயினாக வந்தது காசு உங்களை மாதம் வருதோன்னு கேட்டுட்டு கோழியை பார்த்துட்டு அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போக மாட்டேன். எல்லாம் சௌக்கியம் தானே? சௌக்கியம் தான். அது மிச்சத்தருக்க செய்து நான் வாசல் இருக்கேன் மிச்சவையில் இருக்க செய்து வச்சுருக்கேன். சரி அந்த கொடுத்த காசுக்கு தான் கணக்கு சொல்லிட்டு செய்து வந்துட்டு இந்த பெட்டியும் வேண்டி அந்த இது உங்களோட வேலையை செஞ்சு சொல்கிறீங்களா? உங்களோட வேலையை அதான் அந்த நீங்கள் செய்தானே இல்லை அந்த அவர் செய்துட்டார் அந்த எங்களுக்கு ஆசாமட்டு நான் முன்னாடி வாய்க்கின பண்ணுறேன்னா பெட்டியும் வண்டி இதுவும் வண்டி அன்றைக்கு ஏதோ வில் தந்தார். அந்த வில்லு வங்கியோ நான் உங்களை காட்ட சொன்ன அது பாப்போம் அசைவம் மற்றது உங்களோட அவற்றை அது பாப்போம். இந்த மலையோருக்கு அவட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒழுங்குக்கு சீதுக்கு வரட்டும். போட்டோவில் போட சொன்னாலும் அவன் போட்டு விடுவோம். பயாடிங்க 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 ஒரு குழம்பு சொல்லு மாமா குழம்பிஞ்சு ஆக்கி மாமாக்களுக்கு சொல்லு நடிக்கிறேன். எங்களை பேசுறேன் இல்லை அவர் வீடு கட்டி தந்தா நான் நீங்கள் ஒளியில போங்கன்னு எங்களை வச்சு பேசுறேன். என் பேர் என்ன சொல்லுவாங்க டேய் முந்த முந்த என்ன பேர் என்னப்பா? சொல்லு கிருஷ்ணா செல்லக்குட்டி என்ன பேர் என்ன சொல்லு முந்தன்
என் பேர் என்னன்னு சொல்லு கிருஷ்ணாண்டு இந்த முந்த கிருஷ்ண மாமான்னு சொல்லு சொல்லு கிருஷ்ண மாமா சரி சரியா வாரம் போட்டு பிறகு வாரம் மைக்குதாங்கம்மா இங்கே ஒரு குடையே தாரி இளங்களுக்கு இதில் பண்ணுறீங்களா அப்புறம் மழை விட கொஞ்சம் தலைமையா இப்போ உங்களுக்கு தேவையா கூட ஏண்டா அவன் குடை இல்லாமல் கூட்டி இருந்தா பிறகு தான் குழம்பிக்க நிற்கிறான் தான் அங்கே அப்போ நான் பாஸ்டரோட கதைக்கிறேன் இன்னமே இந்த சரி சந்தோஷம் ஐயா கோழியால ஏதோ தந்தை வைக்கும் நன்றி சொல்லியில மற்றது கோழியால் உங்களுக்கு நன்மை கிடைக்குது தானேம்மா முட்டை பத்தையா இப்போ ஒரு நாளும் போட்டு கொண்டு வந்தா 10 முட்டை வருகுது அப்போ அதில் 2 கிலோ வேண்டுவன் நெல் 2 கிலோ 2 கிலோ அந்த தவிடு 2 கிலோ மேசு அப்போ ஒவ்வொரு நாளும் விடுற முட்டையை வேண்டி நெல்லும் தவிடும் பண்ணால் அப்போ உங்களுக்கு என்னடா அது ஒரு கிழமைக்கு வச்சிருப்பேன் ஒரு கிழமைக்கு வச்சிருக்கிறேன் மற்றது இந்த மருந்துகள் வகைகள் பண்ணுறதா தான் 600 ரூபா இது இந்த அது கலசியா பவுடர் கால்சியம் கலசியா பவுடர் 600 அந்த மருந்து அதுவும் 600 அது 2 நாளைக்கு தண்ணியில் அந்த இதில் கலந்து விட்டா 2 நாளைக்கு தான் அந்த மருந்து சொட்டு மருந்தோ இந்த மருந்தாங்க அப்போ இப்போ கோழியால் வர்ற முட்டையை எடுத்து விற்று கோழிக்கே மருந்தும் சாப்பாடு கொடுக்குறீங்க போடுறேன் ஆனால் அதில் நாங்களும் எடுத்து அரிசி வாங்கிட்டு வருவேன் இல்லையா ஆனால் இருந்தாலும் அந்த முதல் கோழி கூட கோழி இருந்தால் நான் அதை இதை செய்வேன்றதுக்கும் இப்போ கொஞ்சம் அடுத்த கட்டத்தை எதிர்பார்க்குது மனுஷன் நான் அடுத்த கட்டம் இல்லை ஐயா நான் என்னெல்லாம் அப்பயே மாடாண்டு மற்ற கூட்டையும் இருக்க திருத்தினாண்டா இந்த கோழி அடை கிடக்கு முட்டை குடிக்க எனக்கு பெரிய வேதனையாக கிடக்கு ஆனால் உண்டு இல்லைம்மா முட்டை குடித்தா கோழியும் கொஞ்சம் உஷாராக வரும் அதுக்கும் உஷாரானா அடை வச்சா அப்படி குடிக்கும் அடை வச்சா என்ன செய்யும் அடை கார்த்தியில அதுதான் பிரச்சனை இல்லை அவ சொல்ல முட்டை இருந்தால் அடை வைக்கலாம் இப்போ இற முட்டையை குடிச்சா என்ன அடை வைக்கலாம்னு சொல்கிறாவா அப்படி இல்லையா அடை வைச்சாலும் குடிக்க பார்க்கும் அடை வைக்கிற முட்டையும் குடிக்குதோ அதுதான் அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா அப்போ கடையில் லெக்கோல் முட்டையை வண்டி அடைய வைங்க ஏன் லெக்கம் கூட இல்லாமல் வரைக்கும் அடே ஏன்டா அது முட்டை கொஞ்சம் ஆகுதா மிஷினில் ஓட்டு அடிக்கிறோம் அது நான் அதுக்கும் செய்தேன் ஐயா கொஞ்சம் காலம் என்ன அப்படியே நீங்களும் செய்ய சொல்லி எல்லாம் செய்தோம் இந்த கோடு நிறைய பெரிய வெள்ள கோழிகளாக வந்தது வளர்த்து பேருந்து கலதி எல்லாம் நியாயம் கோழிகளும் தான் கொண்டு போய் சேர்த்தது அப்போ வேலி வைக்கல அரைச்சி இல்லை அப்போ அதை கூட போய் கொண்டு போய் சேர்த்து சரி ஏதோ ஒரு முறையில் நீங்கள் ஒரு முட்டை என்றாலும் சாப்பிட்றீங்க அப்படின்ற வகையில் நாங்கள் அதை செஞ்சு அந்த சுவிஸில் இருக்கிற அந்த அக்காவுக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு கோழி வாங்கி தந்து அப்புறம் கனடாவில் இருக்கிறோம் நினைக்கிறேன் அந்த டைமில் லண்டன்ல இந்த மாச காசு சரி அதெல்லாம் அந்த வேலை நீங்கள் அந்த போட்டோ எடுத்து வைக்கணுமெண்ட் போட்டோ இல்லை போட்டோ எடுத்து வைக்கணுமெண்ட் நினைச்சு அதை இப்போ சொல்கிறீங்க அந்த மனசே எங்களுக்கு காணுமாம்மா எடுத்து வைக்க என்னடா பழைய உடுப்பு மடத்த மகள்லாம் எல்லாம் எடுத்து அந்த நல்ல ஜீன்ஸ் எடுத்து நல்ல கோட் மாதிரி எல்லாம் எடுத்து போட்டோ என்ன உடுப்பை போட்டோ எடுத்து போட்டு பிறகு உடுப்பை கழட்டி வச்சுட்டியே மடிச்சு வச்சுக்கிறாங்க சரி சரி அவன் வாரம் போட்டு இங்கே குடியிருக்கா வேணுங்கோ அதில் சின்ன வீட்டு அல்லாட்டி அவன்கிட்ட சொல்லி விட நீங்கள் மேசாக விடுங்க சரிக்கா சரி இப்போ எல்லாம் ப்ரெஸ்ஸா அவங்க எல்லாம் ப்ரெஸ்ஸா சரி சரிக்கா அப்போ எல்லாம் ப்ரெஸ் தான்டா எல்லாம் ஒரே ப்ரெஸ்ஸடா சிக்னல் க்ளோ கார்டு எல்லாம் எது நடந்தா யாருக்கு நடந்தான்றீங்களப்பா கூட கதை பலகார சூட்டுக்கு அங்க கொதிக்குது என்ன யாரு நீங்க சுட்டு காணாதில்லை சரியா சொல்லுவேன் தானே கட்ட நீங்கள் ஒன்றுக்கும் பாறையில் மற்ற கடை அறிஞ்சு வருவாங்க ஆனால்
ஆனால் உண்டு நீங்கள் நன்மைக்கு இல்லாலும் தீமைக்கு நின்றார் அதால் மறக்க மாட்டோம் ஏடா இப்போ ஞாபகம் இருக்கு செருப்பை கலாட்டி போட்டு கோட்ஸை கும்பிட்டு தான் போகிறார். அப்போ அம்மா என்ன பாரிமோ நன்மைக்கும் போகிறேல இனி ஒரு காண்டாலும் கோட்ஸு போனால் அங்கே போய் தண்டி ஒரு விசுவாசத்தை காட்டும் யார் பாஸ் சரி அதான் போயிட்டான் சரி அப்பா அப்படி எத்தனை மழையை பார்த்துட்டு போவோம் அந்த மீஞ்சா ஆற்று போய்க்கிறேம்மா கோட்டாவில் திருப்பி வந்துருப்பா என்னையா சொன்னியா ரெண்டு நாட்டில் நடக்கிற அநியாயங்களை கேட்டால் உண்மையாக வழியில் போய் பயமாக கிடையாது தெரியுமோ நம்மளே இல்லை நினைய விடக்கூடாது இல்லை அவன் கேட்டதே நியாயம் இருக்குதான் அது விளையாண்டு இல்லை அதுதான் கேட்டுறேன் கடை உண்டு தெரியுமா அது உண்மை கதை ஏரியாலாம் பயங்கரம் தாழ்ற ஏரியாவே ஓ காணும் இல்லாட்டி செடி படம் மற்ற இந்த கேனாலே இவ்வளோ உடம்பு பெருகும் சொல்லலாம் எந்த தண்ணி ஓட்டம் இல்லா கேன் இது தண்ணி அளவுக்கு கூடுனா தான் ஓடும் அப்படியே அதுதான் அதுதான் அதான் பக்கத்து விட்டா நிற்கணும் அதான் சத்தம் கேட்டு நான் சொன்னேன் இல்லை அவன்கிட்ட சத்தம் கேட்க அடே தம்பி ஒன்றா திருநூறு எண்ணத்தில் சேர்ந்ததுமோ சொல்ல சாணம் மட்டும் போடுறது இடம் அப்போ இப்போ நான் ஆட்டு புழுக்க செய்யுது என்ன சாழுதோ ஐயோ முந்தைய ஒரு காலம் சின்ன நிலம் தெரியுமாடா இந்த மழை வெள்ளங்களுக்காகவே குதிச்சு விளையாடுறதுகள் ஆனால் இந்த வயசுக்கு எனக்கு சின்னலேருந்தே அப்படி ஒரு ஆசை இருந்ததே இல்லை தெரியுமோ மழை வெள்ளத்துக்கு ஒட்டினாலும் வாழ்க்கை இறங்கினதே இல்லை முந்தி தெரியுமே நீச்சிரங்கன் ஒன்று இருந்தது அந்த இனம் இப்போ இல்லையோடா அது சிவப்பு சிவப்பா இருக்கும்டா சேத்து புழுடா சேத்து புழு இல்லைடா நீச்சிரங்கடா அதை இங்கே எப்படி சொல்கிறோம் சேத்து புழு வந்து நாளுக்குள்ள இடவுக்குள்ள சிவப்பு சிவப்பா இருக்கும் ஓ சிவத்த கலர்ல உடம்பு இருக்கும் காலுகள் 8-9 கால் இருக்கும் ஏன் நீங்க புழுவை நீங்க சொல்றீங்க புழுவே இல்லடா இல்ல காலில் ஒரு கிரந்திமே வந்து வரும் இல்லடா இல்ல இல்ல இது பூச்சியடா ஓ கிட்டத்தட்ட அந்த பொன்மண்டு மாதிரி நகரும் இது சிவப்பு சிவப்பு மேலே ஓடு மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட நண்டு மாதிரி ஓ நீச்சுறாங்க நீச்சுறாங்க அணுவ கேட்டா சொல்லுவாள் வடிவா பேர் இப்போ வந்திப்பா தாய தொடர்பில்லை தான் அழகு மலைக்கு ஒரு இடம் போய்க்கொள்ளலாம் ஓ நாங்களா இப்போ ஃபேஸ்புக்கு வீடியோ இருக்க சரியாக இருக்கும் அவங்க வேற விளையாட்டை இப்போ இங்கே இந்த எல்லை இருக்குல்ல எல்லைக்கு வர லவ்வர்ஸை வெரைட்டி ஃபோனுகளை காசுகளை நகையில பறிச்சிருக்காங்க 2 பேர் சேர்ந்து பார்த்தேன் நியூஸ் எங்கே எங்கே அம்பரு எல்லையிலாண்டா அரே ஒரு பிள்ளைய கூட்டி கொண்டு ஏதோ அதான் 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 அவங்க தான் அவங்க பாட்டி பறிச்சு போட்டு இந்த விளையாட்டு பறிச்சு போட்டு வெறிட்டுறானு என்ன ஆனா அதான் எனக்கு ஒரு சந்தேகம் என்னடா காதலர் ஜோடிகளை கடத்தி கொண்டு போய் காதலர் ஜோடியை கூட்டி கொண்டு போய் இப்படி செஞ்சேன்டா அந்த ஆம்பளை என்ன செஞ்சோன்னுண்டவர் எனக்கு அதான் சந்தேகமே இருந்ததா செஞ்சதும் 2 பேராம் இந்த 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 விளையாட்டில் செஞ்சதும் 2 பேராம் காதலர் ஜோடிகளண்டா ஆம்பளையும் பொம்பளையும் தானடா அப்போ பொம்பளையோட அப்படி ஒரு பிள்ளையான முறையில் ஒரு நடவடிக்கை நடக்க இந்த ஆம்பளை என்ன செஞ்சதாப்பா என்னதான் ஒரு காய்க்கு கத்தியில் துவக்க வச்சு வெரைட்டினாலும்டாப்பா உயிர் போகிற கட்டம் வந்தாலும் வடிவா கலவு போடுவா நீ கலவு பார்
கண்டபடி கழுவாத தண்ணி இல்லை. அதுதான் ஓப்பன் இது போட்டுக்கிறேன். இவன் குளிச்சிருக்கான் போல இதுக்கு. குளிக்கிறதா என்ன நீங்கள் நிற்கிறதையும் பாங்க காணுமா? அப்படியே நில்ல காத்தான் பரம் நில்லு பார். அதான் ஒரு ஆட்டம் போடுறான். மேகம் கறக்குது பாட்டுக்கு. மேகம் கறக்குது தக்கச்சுன்னு தக்கச்சும். மேகம் கறக்குது பாட்டுக்காரா. இங்கே பேங்கோ இலங்கையில் நிலவர சால முகத்தால் பொடிகள் படுற வாட்டை பேங்க இங்கே ஓமா சு ஆத்தே ஆளுக்கு இந்த எல்லாம் கூட நம்மளை கண்டு வாய்க்கால பயப்படாடா. இந்த ஆளுக்கு எங்களை கண்டா அதுவும் ஃபோனை தூக்கினா கண்டா சரியாள். ஆற பார்க்குறேன் அது ஆடண்டா. அம்மா வரட்டு மாறுறா கொண்டு ஆளுக்கு போட்டுவா கூட இவருக்கு இப்போ 2 திருவோணம் ஆளுக்கு அண்டே சொல்லி போட்டு போனால் அந்த ஆட்டோக்காரனோட டிக்டாக் செய்வோனாண்டு புறம் செஞ்சுருக்கா டிக்டாக். இந்த ஐயோ அந்த தண்ணியை கிடந்து போடுற பாலத்தை பொடி அடே அந்த வெள்ளத்துக்கு கொண்டு கடிச்சிட்டு அப்புறம் அதுக்கே மிதிக்கிறீங்க வா. அங்கே அடித்தாலும் பிறந்தானே உங்க என்ன அங்கே காட்ட போறியே ஏ கட்டியாது படாங்க கூட எப்படிதா எங்க திடீரா நீ யார் வருது எங்கோ அப்பா நிற்கிறார் உங்களோட அப்பா நிற்கிறார். பொடியன் பொடியன் உங்களோட பொடியன் பாரு. அக்கா இல்லை நீ வாடா அண்ணன் ஒன்றும் பொடிய மாதிரி தான் கை வைக்காங்க வா இங்கே வாடா. அடே வாடா இங்கே நான் பொறுப்பு வா. அண்ணன் சிக்கலையில் தான் ஓ அக்கா இல்லை தான் வாடா. சந்தோஷம் மட்டுமோ சந்தோஷம் வா வேட்ட ஒன்று வேட்ட வாடா வாடா ஆட்ட முகத்தில் பயத்தை பேர நீ வாடா. அங்கே நீ அங்கே உள்ளுக்கு கொண்டு வா. நீ வா நான் நிற்கிறேன் பா பயப்பட வாடா. அடே அப்பா தான்டா வாடா. நான் சமாதானப்படுத்தி கூட்டி வந்தியும் வாடா. அடே அந்த ஒன்று அங்கே நீ கூட்டி நீ வா. ஆ அவள் அங்கே சந்தியில் நிற்கிறாமண்ணா. ஓ ஆமாம் தெரியா என்னதுக்கு சந்தோஷ் நிற்கிறான். ஓ வாடா நாளைக்கு அவன் அடே இங்கே வாண்ட கூப்பிட்றேன் இல்லை ஏன் பெற மாட்டேன் என்ன ஓ பக்கத்தில் யார் நிற்க உங்களோட அப்பாண்ணே. சரி அவர் இல்லைவா இல்லைடா வாடா வாடா இங்கே டேய் கூட எப்படி வாடா இங்கே. ஆனால் சந்தோஷ் வராட்டி போதே தான் வராட்டி என்ன செய்வேன் தெரியுமோ ஆளை பாரு வாடா இங்கே வதைக்கல வாடா கேட்கலாம். நீ நேரம் போகிற வாடா. டேய் நாங்கள் நிற்கிறோமில்ல வா. அடே நாங்கள் நிற்கிறோமில்ல வாடா. அடே நான் சும்மாடா வாடா டேய் சந்தோஷ் நீ வாடா. ஆனால் அப்புறம் வர மாட்டேன் ஒரு நாளுமா உங்கள் அதில் இருக்கா. அடே இங்கே வாடா. ஆனால் அப்புறம் ஒரு நாள் வர மாட்டேனா உனக்கு நான் நிற்கிறேன் இல்லை. அடே நான் நிற்கிறேன் இல்லைடா. அடே நான் நிற்கிறேன் இல்லை. ஆனால் கோபம் பண்ணக்கா அதுதான்டா கடும் பயப்படுறான். அடே டேய் இங்கே வா நான் என்னட்ட வா நான் கூட்டிகிட்டு வரேன்பா. நான் திருப்பி கூட்டிகிட்டு போகிறேன்டா. அழகுறான்டா. டேய் நான் திருப்பி கூட்டிகிட்டு போகிறேன்டா.
நீ என்ன செய்யணும் அவர் மெக்க கொண்டு அவனுக்கிட்ட போ அப்போ தான் நான் நீங்கள் எனக்கு அவங்க சொல்கிற பதில் இல்லாங்க சரி அவன் விட மாட்டேன் பட் வைக்கீங்களா அதில் போவாக்கு நீ போ நீ அப்படி சொல்லி கொண்டு வா போ அட என்ன பிரச்சனை சொன்னால் ஆமாம் 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 அதுதான் டேய் குடையை கொண்டு போ விலாசமாக போகிற குடையில் வைக்கல நினைய போகுது யாரை பாரு உன்னில் அக்கறை என்னைக்காவது மெக்கில் அக்கறை மெக்க அதுதான் பார்த்துட்டேன் அது ஓடிதான் அப்படி அண்ணா அண்ணே நில்லுங்கப்பா நீங்க நீ வா நீ பார்த்துக்கணும் ஹலோ ஓமாம் என்னண்டா தம்பிண்ட அப்பா வந்து ஆமாம் அதுதான் அந்த நீ இப்படி காய்ச்சிட்டு போனா அந்த மெயின் கோலுக்கு வந்து லைட் எடுங்கோ இல்லாம இல்லை மற்றது வந்து என்ன சொல்கிறோம் நீங்கள் ஏதாவது சூஸ் பண்ணுங்க ஒன்றும் செய்யலாம் ஆமாம் இப்போ 105 நீ பொங்க வச்சு நிற்க போகிறான் இங்கே வாடா இலக்கியா வாடா இஞ்சால இங்கே வாடா கதைக்கம் பிசரா இதான் சொல்ல நீ கிருஷ்ணா உயிரை கொடுக்க கூட்டிட்டு வாழ படம் தெரியுமோ அடே வாடா நாங்கள் நிற்கலாம் 3 பேர் அடே உங்களை அப்பா வந்தால் நீ இஞ்சால வா வேண்டாம் நீ இஞ்சால வா வேண்டா அப்போ மறைஞ்சு வைக்கிற கள்ளிப்பாலுக்கு வாடா அடே வேடா இங்கே வாடா இங்கே வாடா விளாங்கு சரி விடத்தோட எனக்கிட்ட வாடா எனக்கிட்ட வாடா அங்கே 2 பேர் நிற்காங்க இங்கே நம்ம 2 பேர் இங்கே வா உங்களோட அப்பா தனியாள் இப்போ நீ வந்த சந்தோஷ் நீ வா நீ ஒரு அடையாளம் அவ அழுறாடா உண்மையா உண்மையா அழகானா நீ இப்போ வந்த நீ ஒரு அடையாளம் வா இது வா ஐயோ ஆனால் அவனுக்கு நல்ல சம்பவம் நடந்திருக்கு அதான் பயப்படுறான் தேவப்பனுக்கு இப்படி அம்மா பாரா வாங்க ஆ அம்மா பாரா அம்மாரா அம்மாரா சைக்கிள் ஓடி வரா சைக்கிள் வரா ரொம்ப சொல்லப்பா அந்த தாயிட்டு கடவுளே ஆக்காண்டு துப்பிய பாரு அக்காண்டு அதுதான் சரி மழை காலத்துக்கு ஆக்க வர்ற வாட்டை பாருங்க உங்க ஆள் என்ன கூட பிடிச்சிட்டு இருக்கிறாண்ணா ஃபுல்லாக ஸ்கூலுக்கு போயிட்டு வர ஆள் ஓ வாடா இல்லை துளைப்பன் நான் இதான் தன்னம்பிக்கைக்கு சிறந்த உதாரணம் அக்கா தான் மலைக்கு நனைஞ்சு வந்துருக்கேன் போ வா நட போ டேய் பண்ணிக்கிறா அடே இந்த இங்கே வா உனக்கு அப்படி உங்கள் அடுவேப்ப என்ன அப்பா கறிக்க போறியோ உங்கள் பேப்பர் கறிக்க கொண்டு வா கையில் பாரு எங்கே செலவாளி நீங்கள் சாப்பாடு ஆட்டிட்டு வரீங்களோ எக்ஸாமுக்கு வந்தா என்ன வேலைக்கு ஜெஃப்னா யூனிவர்சிட்டிலையா நீ கயக்கா சரியா இங்கே உனக்கு கொண்டே முதல் தொட்டிக்க போட்டு ரிங் ஷோக்க ஊரா விடுங்க சொல்லி போட்டேன் இங்கே வா அதுக்கு இல்லை இந்த மழை வெள்ளம் எல்லாம் தெரியுதே ஊத்தே இருக்குல்ல எங்கே தெரிஞ்சு கேட்குறே போய் சேட்டை போடு இங்கே நின்று கூப்பிடுன்னு பாரா இல்லைண்ணா இப்போ ஒன்றா கூப்பிடுன்னு நான் கூப்பிட்டேன் அதே மாதிரியில
ரெண்டு கூட இருக்குது ஆ அங்க நீங்க உங்க மகன் தெரிஞ்சிட்டாங்க வந்துரு ஆ தொட்டி அட்டு வந்துறீங்களா ஆ அப்ப நீங்க அக்கா இந்த வெளி லைட் இருக்கோ போடுங்க இதாச்சு டிஷர்ட் ஏன் அப்போ இவ்வளோ நெஞ்சில் போடு அடே கதிரே இல்லையாடா கொஞ்சம் கதிரடாக்கு இல்ல எடுக்கலாம் எல்லாம் எடுக்கலாம் எடுக்கலாம் எடுக்காம விடலாம் உனக்குன்னு காதை பற்றி ஒன்று இருக்குதா நீ 5 காலுக்கு கேட்டாங்க 5 கேள்வி கண்ட சொல்லி தேடா 5ல் 10 கேள்வி எப்போ ஒன்றுக்கும் பதில் சொல்ல மாட்டேன் இன்றைக்கு நீ இல்லை இல்லை இப்போ உள்ளுக்கு இருட்டாக்கா ஆ 10 காலுக்கு தான் 10 கேள்வி எப்போ ஒன்றுக்கும் எக்ஸாமுக்கு படிச்சறா மட்டே கேட்டுட்டு எக்ஸாமு படிச்சனியா அம்மா சுண்டல் பாவம் அவனி பாம்பரேஜன் சந்தோஷ் பாத்துட்டான் மட்டே கேட்டுட்டு வந்துட்டு மேகாலான் இப்போ இறக்கண்டு குளிச்சு பழுக்கிட்டேன் இது ஆனால் வரும் குப்பை இந்த வெள்ளம் எல்லாம் திரிஞ்சு ஓட்டு வந்து பட்டை அடிச்சுட்டு வந்தீங்க ஏன்னு வெள்ளாதி அந்த அண்டி விட்டு ஓ சரி இப்போ உனக்கு வந்து முதலாவது ஒரு காதில் ஒரு முறுக்கு உண்டு ஏஞ்சலா நான் போன முறை வந்து என்ன சொல்லிட்டு போனான் என்ன சொன்னான் தெரியல ஆரோடையும் போய் டிக்டாக் செய்யக்கூடாதுன்னு சொன்னானே இல்லையோ ஓ வேற ஆரோட போய் செஞ்ச நீ ஆட்டோ கொண்டமா வரையா ஆறு அவர் உனக்கு சேத்துல வரவர் அக்கா உடனே அந்த ஆட்டோக்கு போய் இந்த டிக்டாக் செய்கிறான் இப்போ பார்த்தீங்களா டிக்டாக் பார்க்கலையே லிங்கிலே கூட அடே அக்னி இவன் எனக்கோ சித்தன்னா ஓ செலிபிரிட்டி நினைப்பேன் உனக்கு வாரம் போகிறோம் சித்தன் அடே உனக்கு அங்கே பள்ளிக்கூடத்தில் என்னென்ன பாடம் கிடக்கு உனக்கு அங்கே சுகாதாரம் மலைக்கியல் அடுத்த விஞ்ஞானம் பிடிஎச் ஐசிடி புவியியல் வரலாறு எல்லாம் இருக்கு உண்டா அது ஜெயிச்சிட செஞ்சது அம்மா சடா சரி கொஞ்சம் வருவாருண்ணா சரி நீ சொல்லு என்னென்ன பாடம் உங்களுக்கு இப்போ எத்தனை பாடம் மொத்தம் பள்ளிக்கூடத்தில் 8 பாடம் இருக்கு 8 என்ன சம்மந்தம் இல்லை 1 9 வரும் இல்லாட்டி 6 இருக்கும் எத்தனை ஆண்டு இப்போ நீ 6ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டு இங்கே முன்னுக்கோ கொஞ்சம் வருவார் 9 பாடத்தையும் சொல்ல முன்னும் அழகியல் முதலாவதே அழகியல் இல்ல இல்ல ஆங்கிலம் முதலாவதே ஆங்கிலம் ஓ ஆங்கிலம் சிஜனங்களுக்கு சரி ஆங்கிலம் ஆங்கிலம் பிடிஎஸ் கணிதம் தமிழ் வரலாறு அடுத்து அழகியல் அடுத்து புவியியல் புவியியல் பிடிஎஸ் அடுத்து ஐசிடி ஐசிடியும் இருக்கு விஞ்ஞானம் விஞ்ஞானம் சொல்லி போட்டாங்க சரி திருப்பி சொல்கிறேன் திருப்பி சொல்லு ஆங்கிலம் சுகாதாரம் விஞ்ஞானம் பிடிஎஸ் ஐசிடி அழகியல் வரலாறு புவியியல் வரலாறும் இருக்கு புவியியலும் இருக்கு புவியியல் அடுத்தது புவியியல் சிங்களம் சிங்களம் தமிழ் நீ இங்கிலீஷ் சொல்ல போறியா சிங்களம் இருக்குண்டா இல்லை 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 சிங்களம் இப்போ கட்டாயம்க்குள்ள சிங்களம் ஒரு பாடமாக இருக்குடா இப்போ என்னடா சிங்களம் சிங்களம் தெரியவா வராது என்ன மொழி இல்லை சிங்களம் படிக்கவே தெரியாது இவன் கணிதம் சொல்லு சொல்லினான் தமிழ் சொல்லிட்டான் கணிதமும் தமிழும் சொன்ன மாதிரி கணிதமும் தமிழும் இல்லை இன்னும் ரொம்ப வந்தது சொல்லி 1/2 மணிக்கு ஆச்சு
தமிழ் சொல்லலாம் பிடிஎஸ் வாரம் ரெண்டும் உண்டല്ലോ. உண்டோ சுகாதாரத்துக்குள்ள பிடிஎஸ் வருது. மற்றது வகுப்புக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் பாடங்களை பிரிக்கலாம். புவியியல் வந்து இவைக்கு வெறும் முதலியாடா, புவியல் குடியல் அது வந்து 9க்கு பிறகு நீ அந்த பிரிவு எல்லாம் 6லேருந்து தொடக்கம் பகுதி பாடம் 6ல இருந்து ஸ்டார்ட் தான். 5 வரைக்கும் 6 பாடம். எக்ஸாம் 3 வினாட்டாகும் 6ஆம் ஆண்டுக்குள்ள. புவியல், சுகாதாரம், சமயம் சமயம் எல்லாம் சொல்லவே இல்லை. இது 12 அப்போ வாரம் 12 வாங்கி பாடமே. நீ எடுத்துடா புத்தகம் எடுத்துடும் ஓடு ஐயோ திருப்பியா வைக்கிறேன் நீ. எடுத்துடா புத்தகம் ஓடு நட. டைண்டர் எழுதிட்டு கொண்டு வா 2 ரூபா கொண்டா. பள்ளிக்கூடத்தில் பெரிய எல்லாரும் பார்த்துருப்பாங்க ஆளை. ஆனால் என்னத்தை சொன்னாலும் சோசியல் மீடியாவில் நன்மையும் இருக்குதாப்பா தீமையும் இருக்குது. அதை நாங்கள் எப்படி பயன்படுத்துகிறோன்ற பொறுத்து தான் இருக்குது. எழுத்த பார்த்துருக்காதீங்க இது டைம் டேபிள் இல்லைடா, குடியில வேற இருக்கு கொஞ்சம் பேர் குடியுரிமையதாய குடியியல் பொருவான். இதில் டைம் டேபிள்லன்னுன்றா 9 வாரம் பார்க்குறது. இதனால நீ ஃபில்டவா ஒரு நாளாக 9 வாரம் வருது எனக்கு வேற. அப்படி வேற ஒரு நாள் 9 வாரம் வராது. மொத்தமாக தெரியல ஒரு நாளைக்கு பகுதி பாடம் இருந்த ஒரு நாளைக்கு 8 ஒரு நாளைக்கு 8 வரும். இந்தியாவுக்கு முதல் நாள் இந்த பிறகு நாள். ஆனால் ஒரு நாள் 9 வாரம் உண்டா வராது. ஒரு பாடம் மிஸ் ஆகும். ஒரு பாடம் வண்டி இல்லைடா, 2-3 பாடம் மிஸ் ஆகும். ஒரு நாளில் 2 பாடம், ஒரே பாடம் 2 திருப்பி சில ஒரே பாடம். சில பாடங்களுக்கு 2 வகுப்பு 2 பாடம் போகும். கூடுதலாக நடக்கிற அந்த விளையாட்டு. அதான் பிடிச்சு பிடிச்சு அழகியா பிடிஎஸ் அழகியல் ஒரே நாளில். அப்போ போடுவார். நான் சொல்கிறத மட்டும் பண்ணு சரியா? ஆங்கிலம் இல்லை வேணாம் ஆங்கிலம் இல்லை அதான் நீங்கள் இருங்க போய் ஆவார் தம்பி. என்ன ஆங்கிலம் இல்லை அக்கா வேணாம் வீட்டெல்லாம் வைக்கிற பின்ன என்ன பிரிட்ஜுக்கே வைக்கிற சத்தம்ண்ணா ஒரு நான் சொல்கிற மட்டும் வேண்டாம். ஆங்கிலம், குடியுரிமை, தமிழ், விஞ்ஞானம், நூலகம் என்ன இதுக்குள்ள வந்தது? நூலாம் போய் புத்தகம் வச்சுக்கிறது. நூலகம் சரியா? கணிதம், அழகியல் சரியோ? இது இப்போ எத்தனை படம் வந்துட்டு? 7 ரைட் 7 சரியோ? 7ண்டா சிங்களம் பிடிஎஸ் 9. அப்போ இதில் சமயம் வருதா? ஓ பாடம் கூட கிடக்காக்கா. இந்த சமயம் இருக்கு இங்கே கணக்க பாடம் தான். சமயம் கிடக்கு. அப்புறம் இந்தியாவில் வரலாறு கிடக்கு. ஓ பாடம் கிடக்காக்கா. 12 வாடம் அந்த புள்ளை வண்டிச்சாண்டு சைக்கிள் எடுத்து 12 வாரம் பெரும் போலாம் கிடக்கு. என்ன இங்கே ஐடி வருது பிறகு. ஓ என்னத்துல போனான்னு சொல்லுங்க.